முக்காடு நேயர்களே, நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தோம்ல, அந்த முக்காடு நியூஸ் அப்படின்ற அக்கௌண்ட்டு ஏற்கனவே இருந்த சேனல் தான் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அந்த அக்கௌண்ட்டில் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு பொண்ணு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்காக ஒரு வீடியோ டெடிகேட் பண்ண சொல்லி பேச சொல்லியிருந்தாங்க. என்ன எதை பற்றி என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க லவ் ஃபெயிலியர் என்னங்க லவ் ஃபெயிலியர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து 4 வருஷம் லவ் பண்ணாங்களாமா. 4 வருஷம் லவ் பண்ணி வீட்டிலலாம் ஒத்துக்கிட்டாங்க. பொண்ணோட வீட்லேயும் அந்த பையனோட வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் வந்து அந்த பையனுக்கு வந்து என்னென்னா ஃபோன் பண்ணி எப்போ பார்த்தாலும் இந்த எங்கே இருக்க எப்போ வர போகிறேன்னு ஃபோன் பண்ணி இது பண்ணுறது, கேர் பண்ணிக்கிறது டார்ச்சல் மாதிரி இருக்குது, எனக்கு இந்த டார்ச்சல் பிடிக்கல அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டானான். இதுக்கு வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க இந்த உண்மையான அண்ணா உண்மையான லவ்னா திருப்பியும் வந்து என் கூட சேர்ந்துருவாங்களே, நான் வெயிட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு நான் என்ன வீடியோ போடுறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நான் என்னையே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நான் வந்து ஒரு பொண்ணு நான் நிறையா லவ் ஃபெயிலியர் நம்மளுக்கு, அது நிறைய லவ் ஃபெயிலியர் ஆகி ஒரு பொண்ணு செட் ஆயிடுச்சு. எனக்கு என் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அது ரொம்ப கஷ்டப்பட்டு லவ் செட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அந்த பொண்ணு நான் லவ் பண்ணவே பண்ணாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிட்டாங்க. நான் என் காலேஜ் மட்டும் தான். ஆனால் வந்து லவ் பண்ண வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒர்க்லாம் போனதுக்கப்புறம் அங்கே நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு ஒரு பொண்ணு, அதாவது இப்போ நான் காதலிச்ச பொண்ணு அப்படியே பார்த்த உடனே இந்த படத்தெல்லாம் உடனே அப்படியே ஸ்பார்க் அடிக்கிறது, உச்சந்தலையிலேருந்து மின்னல் வரைக்கும் அப்படிலாம் அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் வந்து என் வாழ்க்கைக்கு கரெக்டான பொண்ணு, அழகான பொண்ணு. ஆனால் அந்த மாதிரி அந்த ஃபீல், அந்த ஸ்பார்க்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் வந்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கும் எனக்கும் வந்து வைப்பு செட் ஆகிடுச்சு. அப்படி செட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஆண்கள் மனசெல்லாம் சபலப்படும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆச்சாரம் தெரியல. அப்போ நான் வந்து சபலப்பட்டேன். அந்த பொண்ணு இந்த பொண்ணு நல்லா நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு, நல்லா எல்லாம் செட்டாக இருக்குது, நம்ம அதாவது இந்த பார்த்தா அந்த ஸ்பார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பொண்ணு வர என் காதலியை வந்து கழட்டி விடுற அளவுக்கு போயிட்டேன். என்ன பண்ணலாம், எப்படி கழட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் லைஃப் அப்படிங்கிறது, வாழ்க்கை அப்படிங்கிறது, இப்போ இந்த ஸ்பார்க்கு அந்த இதெல்லாம் வந்து அந்த வைப்பு அதெல்லாம் வந்து லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. புரியுதுங்களா? என்னதான் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் பொண்டாட்டியாக கிடைச்சாலும், இல்லை வந்து ஹிருத்திக் ரோஷனே புருஷனாக கிடைச்சாலும், அவங்களாம் வந்து எல்லாம் அவங்களுக்கே டேஸ் ஆயிடுச்சு. அப்போ ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இப்போது இந்த பொண்ணோட லவ் அண்ட் கேர் அந்த எல்லாமே வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு எரிச்சலாகவும் டார்ச்சலாகவும் இருக்கலாம். பட் ஆனால் வந்து அந்த ஸ்பார்க் இருக்கிற பொண்ணு, ஏதாவது பொண்ணு வந்து செட் ஆகிருக்கலாம், அதனால் வந்து போயிருக்கலாம். ஆனால் வந்து அந்த பையன் உணர்வான். இப்போ நான் வந்து உணர்ந்தேன்னா போய் பட்டு தெரியல, போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துட்டு நான் வந்து லிவிட் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த வீடியோ பண்ண கூட அவசரத்தில் வந்து உள் பக்கத்தை வெளிப்பக்கமாக போட்டு பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி அவசரத்தில் போயிட்டு இப்போ வந்து தப்பாக போட்டிருக்கேன் தெரியுதா, ஜாயின்லாம் அந்த மாதிரி அவசரத்தில் போயிட்டு தவறுந்து இந்த மாதிரி ஒருவேளை அந்த பையன் இந்த வீடியோ பார்க்கலாம். இதே மாதிரி நிறையா பசங்க வேணால் அந்த சபலப்பட்டு வேறு நம்மளுக்கு லைஃபுக்கு வந்து அந்த ஸ்பார்க்கு அந்த மாதிரி வந்து அப்படி க்யூட்டு அதெல்லாம் வந்து லைஃப் செட் ஆகாது. கேரக்டர் வைஸ் உங்கள் கேரக்டருக்கு அவங்க விட்டு கொடுத்து போகிறாங்களா, ஃபஸ்ட்டு வந்து விட்டு கொடுத்து போகிறாங்கன்னா கேராக இருக்காங்களா, லவ்வாக இருக்காங்களா. அழகு முக்கியம், அதுக்கு நான் அழகே இல்லைனா அழகு முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி தான் பார்க்கணும். அது ரொம்ப வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அதிகமான ஒரு பொண்ணை தேடி நாம் போயிட்டோம் அப்படின்னா அந்த லைஃப் வந்து, அதாவது இந்த பொண்ணு பேசணுச்சுல, அந்த பொண்ணுக்கு அந்த பையன் வந்து திருப்பி வருவானா வரமாட்டானா அதை யோசிக்க தேவையில்லை. நீங்கள் வந்து கரெக்டான அன்பை கொடுத்துருக்கீங்க, கரெக்டான லவ் அண்ட் கேர் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து வேற யாராவது ஒரு பையன் கொடுத்து வச்சு மேபி வந்து செட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா அந்த லைஃபையே வந்து வாழ்ந்துட்டு போயிருங்க. அதாவது கர்மா இஸ் பூமராங். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் என் லைஃப்பில், என் சர்க்கிளில் இருக்காங்க, லைஃப் நிறையா இருக்குங்க. நான் வந்து என் காதலை ஏமாற்றிட்டு அந்த பொண்ணு கூட வந்து போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு கர்மா கவட்டிலே டிக்குன்னு அடிச்சிருக்கோம். ஏன்னா என் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு கர்மா இன்னும் தூக்கி வச்சு அடிச்சுட்டு இருக்குது. அது தாங்க முடியாமல் இருக்காங்க. நான் ஏன்னா அது பசங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க. அதை வந்து பெண்கள் வந்து இதெல்லாம் வந்து இது ஒரு பிரேக்கப் பண்ணிட்டே போயிட்டான் அப்படின்னா அவனை வந்து விட்டுருணும். அது புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாருமே மெசேஜ் பண்ணாங்களா, அவங்க வந்து சொன்னதுனால அவங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்னன்னா, வெயிட் பண்ணலாம் வேணாம். உங்களுக்குன்னு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிச்சு அப்படின்னா மாறி போயிட்டே இருங்க. அந்த ஒருத்தன் வந்து உங்களை விட்டுட்டு இப்பயே போகிறான், 4 வருஷத்துல உங்களுக்கு போர் அடிச்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் வந்து ஒரு இது ஒரு வாழ்க்கை தப்பான பாதைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவன் வந்து திருந்தி வந்துட்டானா பரவாயில்ல. தப்பான பாதைக்கு போயிட்டான், நம்மளை விட்டுட்டே போயிட்டான் அப்படின்னா அதை விட்டுட்டு நீங்கள் வர்றது தான் பெட்டர். சரியா? அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாவோ அதெல்லாம் இல்லை. நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் தான் கெத்து, நீங்கள் தான் அதாவது நாம் தான் நம்மளுக்கு அடுத்து தான் அப்படின்னு நினச்சிக்கணும் உங்கள் லைஃப். நான்லாம் பார்த்தீங்கன்னா
எனக்கு நான் ஃபஸ்ட்டு என்னோட ஆம்பிஷன்ஸ், என் ஃபேமிலி, என் காதலி எல்லாம் எதுவாக இருந்தாலும் எனக்கு என்ன கோல் என்ன, எனக்கு எது என்ன அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அதுக்கடுத்து தான் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் லவ் வேணும். புரியுங்களா? உங்களை வந்து மதிக்காமல் ஒருத்தன் வந்து விட்டுட்டு போகிறானா போடாங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விட்டுருணும், தண்ணி காட்டணும். அதுக்காக போய்ட்டு உட்காந்து அழுதுகிட்டு இந்த லைஃப் இப்படி தான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு விடாது. சரியா? இதுதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்கிறது? சரியா? முக்காடு நேர்களே அந்த புது அக்கௌண்ட்டுக்கு அப்படியே ஃபாலோ தட்டி விட்டுருங்க. நான் போய் பண்ணி திருப்பி போட்டு அடுத்த வீடியோ பேசுவேன்.